மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்ல 100 hours ஆஃப் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். மேலே தெரிய நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ், Prime Minister launches 6,957 crore Kaziranga corridor work. நியூஸ் ஃபர்ஸ்ட், காரிடார் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரியும். எலிவேட்டட் காரிடார். எலிவேட்டட் காரிடார் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிட்டியவோ இல்ல ஒரு நேஷனல் பார்க்கோ ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி ஏதோ ஒரு லேண்ட் மாஸை கிராஸ் பண்ணக்கூடாது, பை ரோட் வி ஷுட் நாட் கிராஸ் ஆர் பை ரயில் டு நாட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம், ஒரு பில்லர், இந்த மாதிரி பில்லரோ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு வித்தவுட் அஃபெக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த டவுன் எர்த், கீழே காலாட்படை மாதிரி நடந்து போகிறதுக்கு எந்த தடங்களும் இல்லாம ஒரு அபோவ் எலிவேட்டட் சர்ஃபேஸ்ல ஒரு பிரிட்ஜ் அமைக்கிறது தான் இந்த எலிவேட்டட் காரிடார் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த மாதிரியான காரிடார் ஒர்த் ஆஃப் 6,957 crore ஒர்த்துக்கா கசிரங்கா நேஷனல் பார்க், அசாம்ல இருக்கு இல்லையா, அந்த நேஷனல் பார்க்கை கிராஸ் பண்ணி எலிவேட்டட் ரோடு போறதுக்கு பிஎம் லான்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் நியூஸ். ஓகேவா? ஸோ எலிவேட்டட் காரிடார்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் கசிரங்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த காரிடாரோட லென்த்து ஆக்சுவலா 4 lane, டோட்டல் வந்து 86 kilometer. இன் தட் 35 kilometer எலிவேட்டட் ரோட் த்ரூ த கசிரங்கா. ஒட்டுமொத்த லென்த் 86 kilometer. இந்த கசிரங்கா நேஷனல் பார்க் கிராஸ் பண்ற லென்த் மட்டும் 35 kilometer. ஓகேவா? அன்இன்டரப்டட் மூவ்மெண்ட். எதுக்காக இந்த காரிடார் அப்படின்னா, வைல்ட் லைஃப், இந்த ரைனோசரஸ், பெங்கால் டைகர், இந்த மாதிரி பைட்மி ஹாக், இந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு ரிச் வைல்ட் லைஃப் ரிச் பிளேஸ் தான் இந்த கசிரங்கா. ஓகேவா? இந்த நேஷனல் ஹைவேஸ், ஒரு நேஷனல் ஹைவேஸ் கிராஸ் ஆகுது. இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து இந்த கசிரங்கா வழியா போகிறதுனால சம் வைல்ட் அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த வைல்ட் அனிமல்ஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது தான் இந்த எலிவேட்டட் காரிடார். ஓகேவா? ரெடியூஸ்டு கான்ஃபிளிக்ட், என்ஹான்ஸ்டு சேஃப்டி. இந்த சேஃப்டி இந்த பர்ஸ்பெக்டிவ் நாட் ஒன்லி ஃப்ரம் த வைல்ட் லைஃப் பட் ஆல்சோ ஹியூமன் லைஃப். ஓகேவா? வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் வந்தா ஹியூமன் லைஃபும் லாஸ் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? இதெல்லாம் நிறுத்துறதுக்காக தான் இந்த எலிவேட்டட் காரிடார். அது மட்டும் இல்லாம மான்சூன் ரெயின்ஃபால் அதிகமா பெய்யும் பொழுது ஃப்ளட் ஆகும் எங்க, இந்த கசிரங்கா ஏரியா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கசிரங்கா நேஷனல் பார்க் ஃப்ளட் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் கார்பி அந்தோலன் ஹில்ஸ். கார்பி அந்தோலன் ஹில்ஸ். ஸோ இந்த ஹில்ஸ் ஏரியாவை இந்த நேஷனல் ஹைவேஸ் கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த மான்சூன் டைம்ல அதிகப்படியான கான்ஃபிளிக்ட்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த எலிவேட்டட் காரிடார். Heritage site, UNESCO wildlife richness of Kaziranga நமக்கு தெரிஞ்சுக்கணும். First, it is designated as national park in 1974, and it is also a tiger reserve which is designated in 2006 and world heritage site in 1985. இத்தனை ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு யாருக்கு, அந்த கசிரங்கா நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் the best one horn rhinoceros, இந்த நேஷனல் பார்க்கோட ரிச்னஸ் சொல்றதுக்கு one horn rhinoceros, ராயல் பெங்கால் டைகர், ஏசியன் எலிஃபண்ட், வைல்ட் வாட்டர் பஃபலோ, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பீசிஸ் அந்த இடத்துல என்ரிச் வைல்ட் லைஃப் என்ரிச்சா இருக்குன்னு ஷோ பண்றதுக்கான ஸ்பீசிஸ் இதெல்லாம். ஃப்ளட் எக்காலஜி சேலஞ்ச். ஓகேவா? ஸோ அந்த இந்த ஃப்ளட்டிங் நடக்கக்குள்ள வைல்ட் லைஃப் டெத் நிறைய நடக்குது, வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட் நிறைய நடக்குது. அதனால வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் நடக்குது. இது பேட் சைடா இருந்தாலும் இட் ஹேஸ் சம் குட் சைடு ஆல்சோ. இட் லீட்ஸ் டு ரெஜுவினேட் த கிராஸ்லேண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ரெஜுவினேட் கிராஸ்லேண்ட். ஸோ கிராஸ்லேண்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படியான டெம்பரேச்சர்ல கருகிடுச்சு அப்படின்னா இது ரெஜுவினேட் ஆகிறதுக்கு வாட்டர் லாகிங் தேவை. ஸோ அந்த வாட்டர் லாகிங் உள்ள பெர்மிசபிள் லேயர்ல உள்ள போய் ஸ்டே ஆகி அந்த கிராஸ்லேண்டை மறுபடியும் க்ரோப் ஆகிறதுக்கு
வழிவகுக்குது. நெக்ஸ்ட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னா அந்த லேண்ட் இன்ஹாபிட்டட் ஸ்பீசிஸ் இல்லாம வெளியில இருந்து இன்வைட் பண்ணதான் அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஸோ இந்த மாதிரியான இன்வேசிவ் ஸ்பீசிஸை தடுக்கிறதுக்கும் இந்த ஃபிளட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ ஹையர் கிரவுண்ட். ஏன் அந்த கார்பிக் அந்தோலன் ஹில்ஸுக்கு இந்த ஃபிளட்டிங் டைம்ஸ்ல வைல்ட் அனிமல்ஸ்லாம் மைக்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த கார்பிக் அந்தோலன் ஹில்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எலிவேட்டட், கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கிற ஏரியா. ஸோ ஃபிளட் வந்து பள்ளத்துல போகும் இல்லையா, அப்ப அந்த பள்ளத்துல போகிறப்ப அது தப்பிக்கிறதுக்காக அந்த கார்பிக் அந்தோலன் ஹில்ஸ் வருது. அந்த ஹில்ஸ் வர்றப்ப நான் அந்த ஹைவேஸ் வந்து கிராஸ் ஆகுது. ஓகேவா? பேர்ட் ஸ்பீசிஸ் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா வித் சென்ட்ரல் ஏசியன் மைக்ரன்ஸ். பேர்டு வந்து ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு சில ஸ்டாப்ஸ் மாதிரியான ஒரு சில இடத்த, ராம்சார் சைட் மாதிரியான ஒரு சில இடத்த வந்து ஸ்டாப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு பேர்ட் சைட்டிங் ஸ்பேஸா இந்த கசிரங்கா இருக்கு. ஓகேவா? எலிவேட்டட் செக்ஷன் 35 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி சைட். கன்சர்வேஷன் மீட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இப்போ அந்த எலிவேட்டட் காரிடார் அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஆங்கிள், அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ த கன்சர்வேஷன் ஆங்கிள். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், என்விரான்மெண்ட், ஹியூமன் லைஃப், ரிசோர்சஸ், எல்லா ஆங்கிள்லையுமே அந்த எலிவேட்டட் காரிடார் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல ஏற்கனவே பார்த்தாச்சு. நேஷனல் பார்க் 1974, வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் 1985, டைகர் ரிசர்வ் 2006 அண்ட் 2024ல எலிவேட்டட் காரிடார் ஃபவுண்டேஷன். ஓகேவா? And then second news, fill vacant faculty position within 4 months, Supreme Court. Actually அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, பிரைமரி இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் இருக்கிற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ரீசன் பார்த்தா கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கரெக்டான பீப்புள் டீச்சர் ரேஷியோ எதுவுமே இல்லை, லாகிங்கா இருக்கு. ஸோ இட் லீட்ஸ் டு த ப்ரெஷர் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டு, and then அந்த சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போகுது. ஸோ இதை ரெகுலேட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் த some guidelines and it should be binding and it should be followed by every higher education institution. ஓகேவா? ஸோ பை இன்வோக்கிங் ஆர்டிகல் 142 அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கப்பட்டதுல ஒரு ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி படிக்கணும், ஆர்டிகல் 142 பத்தியும் படிக்கணும். Crisis, students suicide and systematic failure. JB Pardiwala and R Mahadevan, இந்த ரெண்டு ஜட்ஜஸ் தான் இந்த கைட்லைன்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணது. ஓகேவா? லிங்க்டு எபிடமிக் ஆஃப் சூசைட், ஸ்டூடெண்ட் சூசைட், சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ டீச்சர் இல்லாதது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது, சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ப்ரோமோட் பண்றாங்க. ஸோ இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது எப்படின்னா, நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், ஒரு இட்ஸ் அ கமிட்டி டு ரிவ்யூ த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் அபவுட் தட் அண்ட் சே த கிரிட்டிக்ஸ். அப்போ இது குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஆரம்பிச்சு வச்சது தான் இந்த நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க இவ்வளவு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ இதை ஸ்டாப் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் தான் இது. So, Supreme Court 5 directives. First, fill the faculty vacancy. Higher education enrollment வேணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகப்படியா இன்வைட் பண்ணலாம், பட் the education institute must accommodate the students with considerable faculty numbers. இல்லையா? ஸோ அந்த ஃபேக்கல்டி நம்பர்ஸை ரீஃபில் பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைரக்டிவ். அண்ட் தென் அப்பாயிண்ட் லீடர்ஷிப். ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் என்னன்னா வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ரார் போன்றவ ரொம்ப முக்கியமான போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. ஸோ அந்த போஸ்ட் எப்பெல்லாம் வேக்கண்ட் ஆகுதோ வித்தின் 1 month இட் ஷுட் பி ரீஃபில்டு அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் கிளியர் ஸ்காலர்ஷிப் பேக்லாக். ஸோ ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்டி அண்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் வந்து higher education institution must provide, and it has been not provided for certain amount of days. So it should be sorted out. அப்படின்னா பேக்லாக்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லா டியூஸும் கிளியர் பண்ணணும்னு சொல்லி டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மென்டல் ஹெல்த் ஆக்சஸ். ஓகேவா? ரெசிடென்ஷியல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த ரெசிடென்ஷியல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல மென்டல் இல்னஸ் சரி செய்யறதுக்கு சைக்காலஜிஸ்ட் மாதிரியான ஒரு குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வந்து ரெசிடென்ட்டா வச்சிருக்கணும் 24/7 சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரலைஸ்டு டேட்டா ட்ராக்கிங். ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல
ஸ்டூடெண்டோட சூசைட் ரேட்டு, ரீசன் ஃபார் த ரேட்டு, ஓகேவா, இது எல்லாத்தையும் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணாதான் அடுத்த கைட்லைன்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ டேட்டா பேஸ் மஸ்ட் பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க யாரு, சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த டைரக்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கு அத்தரைஸ் பண்ணது ஆர்டிகல் 142, ஓகேவா. இந்த ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது it can be used by Supreme Court alone. Supreme Courtaல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். should not be used by High Court. எதுக்கு அப்படின்னா for complete justice. so complete justice அப்படிங்கிற ஒரு முழுமை அடையணும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது முழுமையா போய் சேரணும்ன்றதுக்காக ப்ரொனவுன்ஸ் பண்றது தான் இந்த ஆர்டிகல் 142. ஸோ இப்போ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் கிளியர் பண்ணணும்னு சொல்லி டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஒரு ஸ்டெப் லைக் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வச்சு அதை ரவுண்ட் பண்ணி ஃபுல்லா கிளியர் பண்ணணும்னு போறாங்க இல்லையா, அதுதான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், ஓகேவா. அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ப்ரொவிஷன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணணும்னு சொல்லி எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வேணா அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கலாமே தவிர எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இல்ல ஒரு வாய்டான பிளேஸ்ல இந்த ஆர்டிகல் 142 வச்சு சுப்ரீம் கோர்ட் cannot give the directives. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. எக்ஸ்ட்ராடினரி ரெசிடியூர் பவர் இதை சொல்றாங்க. அண்ட் தென் ஆர்டர் பைண்டிங் த்ரூ அவுட் இந்தியா. இஃப் அட் ஆல் ஆர்டர் இஸ் given under article 142 it should be followed all over India, ஓகேவா. should be followed, பைண்டிங், அது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா it is not allowed for High Court to give the to provoke article 142. சுப்ரீம் கோர்ட்டால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஸ்கோப், ஓகேவா. ஆர்டிகல் 142 சப்ளிமெண்ட்ஸ் தி எக்ஸிஸ்டிங் லா. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எக்ஸிஸ்டிங் லாவை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொடுக்க முடியும், ஓகேவா. கான்ஸ்டிடியூஷனல் பவுண்டரி இந்த ஆர்டிகல் 142க்கு உண்டு. cannot ordinarily override the express statutory provision. ஆல்ரெடி ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன், ஒரு ஆக்ட் மூலம் ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னா அந்த ப்ரொவிஷனை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரொவிஷனை ரேஷனலைஸ் பண்ண முடியாது, அந்த ப்ரொவிஷனை என்ஹான்ஸ் பண்ணலாம், ஓகேவா. அண்ட் தென் இட் ஷுட் நாட் வயலேட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பிரீச் த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பிரீச் ஸ்கீமையும் உடைக்கக்கூடாது. அண்ட் தென் டிபேட் ஓவர் ரீச் court occasionally used 142 leading to judicial overreach and balance of power. judicial activism ஓட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான் ஜுடிஷியல் ஓவர் ரீச், ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல் 142 எப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணுதோ தேர் வில் பி த டிபேட் ஓவர் ஜுடிஷியரிஸ் ஆக்டிவிங் ஆர் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் எப்பயுமே இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், பட்ஜெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைன் டியூன் கிரிப்டோ பாலிசி சே இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நியூஸ் ரெண்டு என்ன அப்படின்னா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்ல டிஸ்காம்ஸ் இருக்கு இல்லையா. இப்ப தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோ, அத மாதிரி ஒரு இடத்துலயோ டிஸ்காம்ஸ் இருந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஓவர் எல்லா வில்லேஜஸ் வரைக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு. ஸோ இவ்வளவு காலமா ரன் ஆகிட்டு இருந்த டிஸ்காம்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பிரைவேடைசேஷன் உள்ள கொண்டு வரனால இட் ரிவர்சிங் லாஸ்ட்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு, அதுதான் நியூஸ். ஸோ அதுல இருக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லாசஸ் 2013 to 2014ல 67,000 crores லாஸ். இந்த ஏடிசி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பின்னாடி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 24 to 25ல ப்ராஃபிட் லாஸ் எங்க இருக்கு, 13 to 14ல லாஸ் 67,000 இருக்கு, 24 to 25ல ப்ராஃபிட் 2,701 crores இருக்கு. ஸோ இந்த ஓவர் ரீச், இந்த கிரெடிபிலிட்டி, இந்த ஃபார்வர்ட் மார்க்ஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏடிசி லாஸ், டெக்னிக்கல் லாஸ், டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிளேஸ் பண்றாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்னைக்கே ஒரு நாள் பிரேக் ஆயிடுச்சு, அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணாம அந்த பிரேக் ஆனதோ அந்த இடத்துல பவர் லாஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த பவர் லாஸ் வேஸ்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ அந்த பவர் லாஸ் அட்ரஸ் பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது டெக்னிக்கல் லாஸ் இல்லையா. ஸோ அந்த டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ், இந்த டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸஸ் உடனே அட்ரஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இண்டிகேட்டிங் நியர் காஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் டாரிஃப்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா இப்போ காஸ்ட் சப்ளை, இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு யூனிட் கரண்ட் ஒரு அமௌண்ட் சே ஒரு 8 rupees கொடுக்குறாங்கன்னு வச்சு ஒரு யூனிட் கரண்ட் ஒரு ஹவுஸுக்கு. ஸோ இந்த சப்ளை கொடுக்கறதால ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். ஸோ இன்க்ளூடிங் சப்சிடி, கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி கூட உள்ள எடுத்துக்க முடியும். அப்போ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அதனால வர்ற ப்ராஃபிட் இது ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணணும். இவ்வளவு நாளா 2013 பாத்தீங்கன்னா இது லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு, இப்போ ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகேவா. ரிடக்ஷன் இன் ஜென்கோ டியூஸ் அப்படின்னா ஜென்கோ அப்படிங்கிறது என்னன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கவர்மெண்டோட டிஸ்காம்ஸ் மட்டும் இல்லாம ஒரு சில மினி டிஸ்காம்ஸ் மாதிரி பவர் ஜெனரேட் பண்ணி நம்மளோட இப்ப டான்ஜென்கோக்கு ஒரு பிரைவேட் யூனிட் பவர் ப்ரொடக்ஷன் யூனிட் வியா சோலாரா இருக்கலாம் இல்ல வியா ஹைடலா இருக்கலாம், ஏதாவது ஒரு யூனிட் மூலமா பவர் ஜெனரேட் பண்ணி நம்மளோட டிஸ்காம்ஸுக்கு, அதாவது டான்ஜென்கோ மாதிரியான கவர்மெண்ட் டிஸ்காம்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ணுவாங்க. இந்த யூனிட்டுக்கு பேர் தான் இந்த ஜென்கோஸ். ஓகேவா. அப்ப அந்த ஜென்கோஸ் எந்த அளவுக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு டியூஸ் தர வேண்டியது இருந்துச்சு. இப்போ ஒரு யூனிட் ஒரு அதானியோட ஒரு பவர் ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு சம் 1000 crores டிஸ்காம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1000 crores ரீபே பண்ணியாச்சு. ஓகேவா. இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. பேமெண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஃப்ரம் 178 to 78. 178 டியூ டேட் இருக்கு இல்லையா, 178 முன்னாடி இருந்துச்சு, இப்போ 139 இருக்கு, குறைச்சிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் ஏடிசி அப்படின்னா டெக்னிக்கல் லாஸ் அதை கான்ட்ராக்ட் பண்றாங்க. அடுத்து ஏசிஎஸ்ஏஆர்ஆர் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஒரு யூனிட் 8 rupees ஒரு டயக்ராம் போட்டாலே இல்லையா, அந்த காஸ்ட் ஆஃப் சப்ளை அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ரியலைஸ் அதுல இருந்து வர்ற ரெவன்யூ ரெண்டுமே ரொம்ப வைடனா இருக்கக்கூடாது, லாஸ் இதுல வரவே கூடாதுன்னு சொல்றது அந்த ஏசிஎஸ்ஏஆர்ஆர். ஓகேவா. ஜென்கோஸ் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ரிஃபார்ம்ஸ் இன் டிரைவிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு இல்லையா, லாஸ்ல இருந்தது ப்ராஃபிட்ல போயிருக்கு. ஜென்கோஸோட டியூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஏசிஎஸ் அந்த கேப், அதாவது ரெவன்யூ சப்ளைக்கும் அந்த ரெவன்யூக்குமான கேப் நேரோ ஆயிருக்கு, அதாவது லாஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லா எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் driven by comprehensive policy reforms, regulatory intervention have addressed the long-standing structural issues. First, enforce the timely payment across power value chain, reducing outstanding dues, improved metering and billing systems and loss reduction programs. The billing system, loss reduction, privatization first ba. Privatization உள்ள கொண்டு வந்ததும் 51% கிராஸ் பண்ணல, அதுக்குள்ள இதான் மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிரைவேடைசேஷன் வந்துச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பில்லிங் சிஸ்டம்ல இருந்து டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்தது எல்லாம் கரெக்டான டைம்ல அட்ரஸ் பண்ணி இந்த என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. Then last news, budget an opportunity to fine tune the crypto policy, say the industry's players. Cryptocurrency exchanges are selling the இந்த நியூஸுக்கு போறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி, பிளாக் செயின் இதெல்லாம் என்னன்னு முதல்ல புரியணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின்ல மெசேஜ் போடுறோம் இல்லையா, அந்த மெசேஜ் தான் கிரிப்டோ கரன்சின்னு வச்சுக்கலாம். கிரிப்டோ கரன்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பிட்காயின், எத்திரம் இந்த மாதிரியான நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்கு. இந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் ஒரு கார்பரேஷன் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிளாக் செயின்ல ஒரு 10க்கு மேல கிரிப்டோ கரன்சி உள்ள டெப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த கிரிப்டோ கரன்சியை அதிகப்படியா வாங்குறாங்கன்னு பார்க்கணும். டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
இப்போ இங்க ஒரு 10 மெம்பர், ஒரு 100 மெம்பர்ஸ் இந்த குரூப்ல இருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல, தட் இஸ் இந்த பிளாக் செயின்ல அக்சஸ்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது மற்ற 99 மெம்பர்ஸுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ எத்தனை கிரிப்டோ கரன்சி ரிலீஸ் ஆயிருக்கு, எத்தனை கிரிப்டோ கரன்சி சேல் ஆயிருக்குன்னு எல்லாமே தெரியும். நிறைய கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்ணி அந்த பிளாக் செயின்ல ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ குறைஞ்சிரும், டிமாண்டு இருக்காது, டிமாண்டு குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சி ரெடி பண்ணி இந்த பிளாக் செயின்ல ரிலீஸ் பண்ணோம்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பிளைன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்கிறது தான் இந்த பிளாக் செயின். அதுல போடுற மெசேஜஸ் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. இந்த 100 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் தான் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 100 மெம்பர்ஸ் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சாதான் இந்த நியூஸ் புரியும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிய ட்ரேடிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இந்த கிரிப்டோ கரன்சி வந்து அங்கீகரிக்கல, அத்தரைஸ் பண்ணல எங்க, நம்ம இந்தியாவில். ஆனா வேர்ல்டு நேஷன்ஸ்ல அங்க இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் அத்தரைஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா டிட் நாட் அத்தரைஸ். ஓகேவா? அப்போ அத்தரைஸ் பண்ணல, பட் ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல வர்ற ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் ரிலீவ் பண்றோம். ஓகேவா? சோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் நீங்க லெவி பண்றீங்க இல்லையா, அந்த டாக்ஸ குறைச்சிங்க அப்படின்னா ஃபர்தர் யூ லிபரலைஸ் த கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னா நம்மளோட மணி ஃபாரெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியோட ரூல்ஸை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே கிடைக்கும், வெளியே போகாது. கேபிட்டல் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நடக்காது, இங்கேயே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நியூஸ். ஓகேவா? இப்போ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல புரியணும். டிடிஎஸ் 1% TDS and 30% capital gain tax. ஓகேவா? டிடிஎஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாமே உண்டு. எதுக்கு? இந்த கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ணா. ஸோ டாக்ஸஸ், டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சியை நான் ஒரு 1000 rupees வாங்குறேன் அப்படின்னா, அந்த 1000 rupees வாங்கக்குள்ளவே இந்த 1000 rupees இங்கேருந்து போகுது இல்லையா, அப்ப இங்கே வந்து ஒரு அமௌண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. அதுதான் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னா 1 ரூபாய் இங்கே பிடிச்சிருவாங்க. ஓகேவா? அதுதான் டிடிஎஸ். எவ்ரி டிரான்சாக்ஷன் தேர் இஸ் 1% டிடிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் 30% டாக்ஸ் ஆன் ப்ராஃபிட்ஸ். இப்போ நான் ஒரு கிரிப்டோ கரன்சி 100 rupees வாங்கியிருக்கேன், 100 rupeesக்கு வாங்கி 130 rupeesக்கு விற்கிறேன் அப்படின்னா அந்த 30 rupeesல 30%, அந்த ப்ராஃபிட்ங்கிறது 30 rupees, அந்த 30 rupeesல 30%, சம் 9 rupees, அதை வந்து டாக்ஸா எடுத்துப்பாங்க. ஓகேவா? நோ லாஸ் செட் ஆஃப் அலௌடு. இந்த நோ லாஸ் செட் ஆஃப் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிங்கிள் ஓனர் வந்து ரெண்டு ஃபேம் வச்சிருக்காரு, 2 ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லாஸ் ஒரு 50 rupees லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 20 rupees கெயின் அப்படின்னா இந்த 20 rupeesக்கு டாக்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த டாக்ஸை இந்த லாஸ் கன்சிடர் பண்ணி அந்த டாக்ஸை கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நோ லாஸ் செட் ஆஃப் அலௌடு. ஓகேவா? இந்த ப்ரொவிஷன் வந்து சாதாரண இண்டஸ்ட்ரீஸ்ல ட்ரேட் பண்ணக்குள்ள இருக்கே தவிர கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் இல்லை. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த டிடிஎஸ் குறைங்க, இந்த டாக்ஸை குறைங்க, இந்த நோ லாஸ் செட் ஆஃப் அலோவ் பண்ணுங்க. இதெல்லாம் தான் கோரிக்கைகள். ஸோ இதுதான் கோரிக்கைகள். ரெடியூஸ் த 1% டிடிஎஸ், ரிவ்யூ, அலோவ் த லாஸ் செட் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ். சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு டிஜிட்டல் கரன்சி பிளாக் செயின்ல ட்ரேட் நடக்குது. அதிகப்படியான கரன்சியை, கிரிப்டோ கரன்சியை ரெடி பண்ணி ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட டிமாண்டு குறைஞ்சிரும், வேல்யூ குறைஞ்சிரும். கம்மியானதை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணினா தான் அது போகும். அடுத்தது நான் ஃபங்கியபிள் டோக்கன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு டிஜிட்டலா ஒரு கேம், ஒரு டிஜிட்டலா ஒரு மியூசிக், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு காப்பிரைட் தான் இந்த நான் ஃபங்கியபிள் டோக்கன். ஸோ இப்போ ஒரு கேம் ஒன்று ரெடி பண்றேன், அந்த கேமை ரெடி பண்ணி இந்த டோக்கன்ல ரிலீஸ் பண்றேன், இந்த பிளாக் செயின்ல நான் ரிலீஸ் பண்றேன்னா இந்த கேம் இவரோடது அப்படின்னு சொல்லி அத்தரைஸ் பண்ணி ஒரு பத்திரம் போட்ட லேண்ட் மாதிரி வச்சுக்கோங்கப்பா. அதுதான்ப்பா இந்த நான்
ஃபங்கியபிள் டோக்கன்ஸ். ஓகேவா? இந்த கிரிப்டோ கரன்சின்றது இவரோடது தான் இருக்காது. இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு பிட்காயின் இருக்குன்னா இந்த பிட்காயின் இவரோடது தான் இருக்காது, இவர் வச்சிருக்காருன்னு இருக்கும், இவரோடதுன்னு இருக்காது. ஓகேவா? ஆனா இந்த நான் ஃபங்கியபிள் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது இவரோடதுன்னு இருக்கும். ஸோ அமௌண்ட் பே பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த நேம் அந்த ஒன்ஸ் பே பண்ணி அந்த கேமையோ அந்த மியூசிக்கையோ அந்த வீடியோ வாங்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் நேம் டிரான்ஸ்ஃபரும் நடக்கணும். ஆனா இங்க அப்படிலாம் இல்லை. கிரிப்டோ கரன்சி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த கிரிப்டோ கரன்சி யார் காசு போடுறோம் அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து பிளாக் செயின் பேஸ்ட் டோக்கன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு விஷயம். பிளாக் செயின் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கிரிப்டோ கரன்சி, நான் ஃபங்கியபிள் டோக்கன்ஸ். மார்க் கொஸ்டின். The Kaziranga Elevated Corridor project aims to reconcile infrastructure development with wildlife conservation. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த 35 கிலோமீட்டர்ஸ் எலிவேட்டட் காரிடார் இருக்கு இல்லையா, அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கும், அதே டைம்ல வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இருக்கு. கிரிட்டிக்கலி எவாலுவேட்ஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் சேலஞ்சஸ் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான வேல்யூ கரெக்டா வந்திருக்குமா, அவ்வளவு வர்த்தா அப்படிங்கிறத கிரிட்டிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் சேலஞ்சஸ், அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சேலஞ்சஸ். ஸோ வைல்ட் லைஃப் இஷ்யூ அப்ப ஆகலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு எலிவேட்டட் காரிடார் போடுறோம்னா அங்கேயே பேஸ்மெண்ட் போடணும், அங்கேயே வந்து வைல்ட் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும், அது ஒரு இஷ்யூ. ட்ரைபிள் டிஸ்டர்ப் ஆகும், அது ஒரு இஷ்யூ. என்வரான்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகும், அது ஒரு இஷ்யூ. இதெல்லாம் சேலஞ்சஸ். இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு திருத்தி தருவோம். ஓகேவா? தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா